சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் பெண் இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா இங்க ஒரு ஆணுடைய வாழ்க்கை நிர்மூலமாறதுக்கு ஒரு பெண் காரணமா இருக்கா. ஆனா அந்த பெண் அவர் மேல ரொம்ப அன்பு இருக்கு மாதிரி ரொம்ப தன்னை கிளைம் பண்றா. அந்த பையனுடைய தாய்க்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில இருக்கிற ஒரு போராட்டம். இன்று அந்த பையனை காணோம். இவங்களுக்கு இடையில இருக்கிற போராட்டம், யார் பக்கம் நியாயம் பார்க்கலாம் வாங்க. வாங்கம்மா, உங்க பேர் என்ன? அம்சவள்ளி. அம்சவள்ளி. அம்சவள்ளி எங்க இருந்து வரீங்க? திருவேற்காடுல. அப்படியா? என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். என்ன வேலை பாக்குறீங்க? வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு. 2 பெண் குழந்தை இருக்கு. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கார் கம்பெனில ஒர்க் பண்றாரு. கார் கம்பெனில வேலை பாக்குறாரு. என்ன பிரச்சனை? மச்சனை கொஞ்சம் காணாம போயிட்டான். மச்சனர் காணாம போயிட்டாரா? அவருக்கு எத்தனை வயசு மச்சனை? மச்சனை 20 வயசு தான் ஆகுது. ஓ, 20 வயசு பையன் காணாம போயிட்டாரா? எத்தனை நாளைக்கு முன்னாடி? 1 மாசம் ஆகுது கரெக்டா. 1 month ஆகுது. சரி. அவ லவ் மேரேஜ் பண்ணி வச்சோம். 20 வயசுலயே லவ் மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்களா? 20 இயர்ஸ்லயா? ஆமா. ஆகஸ்ட் 16ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு அவனுக்கு. அந்த பொண்ணு சரியில்லை. ஆனா எங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணது வந்து 1 வருஷமா லவ் பண்ணிருக்கா. என்கிட்ட வந்து தகவல் சொன்னது வந்து 1 வீக்கா வந்து சொன்னான், இந்த மாதிரி எனக்கு கன்சீவ் ஆயிட்டேன். யார் கன்சீவ் ஆயிட்டா? அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொன்னால? ஆமா. அந்த பொண்ணு எந்த ஊர் பொண்ணு? அதே ஊர்ல தான் இருந்திருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியாது. ஓகே. ஃபேமிலி உங்களுக்கு தெரியாது? தெரியாது. சரி. எனக்கு அப்பதான் அன்னைக்குதான் தெரியும் அந்த பொண்ணு. சரி. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கரோட 8 மாசம் குடும்பம் வச்சிருக்கா. அங்கிருந்து எப்படி இருக்கா? இல்ல, அங்கிருந்து எப்படி வந்தான்னு தெரியாது. தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கா. சரி. பெருமா வீட்டுல வந்து 15 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கு. அதனால வந்துட்டு இருக்கா. கல்யாணம் பிடிக்கலன்னு வந்துட்டாலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தாய் மாமனை விரும்பி இருக்கா. சரி. அந்த பையனோட வந்துட்டு இருக்கா அவளுக்கு. இங்க இருக்குமா, நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அந்த பொண்ணு 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அது 15 வயசுலயே அது கல்யாணம் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 15 வயசுக்கு முன்னாடியே தாய் மாமாவை லவ் பண்ணி 5 வருஷம் இன்னொரு கல்யாணம் பண்ணவரோட வாழ்ந்துட்டு 8 மாசம் அதோட வாழ்ந்துட்டு திருப்பி தாய் மாமாவை கூட்டிட்டு மெட்ராஸ் வந்துட்டு இருக்கா. வந்த இடத்துல உங்க மச்சன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு. இல்ல, அதுக்கு நடுவுல 6 வருஷமா வேற யாராவது கூட அஃபேர் இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. லாஸ்ட்ல மாட்டினாலதான் எங்க மச்சனை. அந்த அஃபேர்காரர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு அவரு? அப்போ அவனும் விட்டு போயிட்டு இருக்கான். எல்லாம் இந்த பொண்ணோட 20 வயசுல உங்க மச்சனுக்கு என்ன கல்யாணம்? எங்க கிட்ட வந்து 2 அபார்ஷன் ஆயிடுச்சு. இது 3வது நான் திரும்பி கன்ஃபார்ம் கன்சீவா இருக்கிறேன். இப்ப இவன் எங்க வீட்டுல வந்து வீடை வித்துட்டு ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க எங்க மாமியாரும் மாமனாரும். இந்த பையன் இந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதுனால தெரிஞ்சதுனால இந்த விஷயம் பேசியிருக்காங்க உங்களுக்கு.
அதனால இவனா 4 வாரம் அந்த பொண்ணு கிட்ட பேசாம வீட்லயே வச்சிருக்காங்க தெரிஞ்சு. யார் உங்க மாமனார் மாமியார்? மாமியாரும். உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ஆ. நாங்க வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம். ம். தள்ளி இருக்கிறதுனால அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஆ. அந்த பொண்ணு பழக்கமும் எங்களுக்கு தெரியாது. 1.5 வருஷமா அந்த பொண்ணு பழகி இருக்கு. எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு அன்னைக்கு கன்சியா இருக்கிறேன், இதே மாதிரி உங்க தம்பி வீட்டை வித்துட்டு ஊருக்கு போறாங்களாம், எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி உங்க பெரியம்மாவோட எங்க வீட்டுக்கு வந்தது. சரி. நாங்க டைரக்டா எங்க மாமியார் கிட்ட சொன்னா, நான் அம்மா அப்பா தான் கூப்பிடுவாங்களே, டைரக்டா போய் சொல்ல முடியாதுல்ல அவங்க கிட்ட, சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. இவனுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு இருக்கிறா, 23 வயசு அவளுக்கு. கல்யாணத்து வயசுல பொண்ணு வச்சுக்கிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணீங்க. அதனால இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம், இந்த பொண்ணு கன்சி ஆகுறதுனால நீங்க 2 பேரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேற எதுவுமே அவளை பத்தி விசாரிக்கவே இல்லை. நாங்க யாரெல்லாம் போனீங்க கல்யாணத்துக்கு? நானும் என் கணவரும், அந்த பொண்ணுக்கு பெரியமா அவங்க அப்பா. அப்பா வந்துட்டாரு? அப்பா வந்துட்டாரு, தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டாரு. உங்க மாமனார் மாமியார் கூட வரல? யாருமே எங்க வீட்டு சைடுல யாருமே வரல. நாங்க 2 பேரும் பிடிக்கலன்ட்டாங்களா அவங்க எல்லாம்? பொண்ணு இருக்க சொல்ல எப்படி நாங்க கல்யாணம் பண்ணுவோம்? வெளியில தெரியக்கூடாது, கல்யாணம் பண்ணி வேற எங்கன்னா வச்சிருங்க, தங்கச்சி கல்யாணம் வர வரைக்கும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு தாலி எடுத்து. உங்க வீட்டுக்காரராவது அந்த பொண்ணு யாரு என்ன எப்படி ஏதாவது விசாரிக்கிறது இல்லையா? எதுவுமே விசாரிக்கல. அந்த பொண்ணு வந்து அந்த அழுது காலையில இப்ப இங்க வந்து கூட்டினா கூட உடனே மேடம் என்ன வாழ வைங்க, என்ன மன்னிச்சிடுங்க, ஒரே அழுகுதான் அழுவா, வேற எதுவுமே. அழுதா மயங்கிடலாமாமா? என்னால உண்மையா புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம தங்கச்சா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் யோசிச்சேன். வேற எந்த இந்த கல்யாணத்துக்கு அவசர கல்யாணத்துக்கு காரணம் நீங்க தானோ? ஆமா. கல்யாணம் பண்ணி 5ஆவது நாள் அந்த பொண்ணு தனியா வாடகை இருந்தது கல்யாணம் வரதுக்கு முன்னாடி. அந்த வீட்டுல பெரியம்மா வீட்லயா இல்ல தனியாவா? தனியா. பெரியம்மா வீட்டுல இல்ல, தனியா இருந்தான். அது கூட தெரியாது உங்களுக்கு? தெரியாது. இந்த பையனுக்காவது தெரியுமா? பையனுக்கு தெரிஞ்சுதான் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆவது நாள் அந்த வீட்டுக்கு போனான், அவ வாடகை இருந்த வீட்டுக்கு போன உடனே அவங்க வீட்டுல இருந்துட்டு 5ஆவது நாள் அங்க போறாங்க. அந்த போனோடனே அவங்கள உட்கார வச்சுட்டாங்க அந்த வீட்டுல. யாரு? அந்த பொண்ணு, என் மச்சனுடைய ஒய்ஃப். அவளுடைய போட்டு இருந்த நகையெல்லாம் பார்த்துட்டு டவுட் பட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல 1 மாசத்துக்கு முன்னாடி 12 சவரன் நகை காணாம போயிருக்கு. யார் வீட்டுல? அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுல. ஓ, என்னது? அந்த நகையை இவதான் எடுத்திருக்கா. அந்த நகை 5ஆவது நாள் நாங்க போய் கூட்டுனாரெல்லாம் வீட்டுக்கு போனா சொல்றேன், எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னால ஏத்துக்கவே முடியல. 12 சவரன் நகையை இந்த பொண்ணு திருட்டான்னாங்க. அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்களா? வீட்டுல வச்ச நகையை இந்த பொண்ணு வேலை பார்க்க சொல்ல எடுத்துன்னு போய் பெரியம்மா கிட்ட கொடுத்துருக்குறா. எங்க பெரியம்மா இப்ப நாங்க கேட்க போனா பெரியம்மா தான் எடுத்துன்னு போய் சொல்றா. ஆனா அந்த நேரத்துல இவதான் எடுத்திருக்கிறா நகைய. ஒத்துக்கவே இல்லை எங்க கிட்ட. நானும் அந்த பொண்ணுக்கு அடிச்சு பேசுறேன், எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணாது தப்பு. இந்த பொண்ணு என்கிட்ட அந்த அளவுக்கு பேச ரொம்ப உணர்ச்சிவசப்படுவீங்க போல இருக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட அந்த அளவுக்கு பேசிருந்துச்சு. நான் அழுது சொல்றேன், எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணாது, அப்படி பண்ணா ஏசப்பா பார்த்து பாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல அந்த ஒரே வார்த்தையில கிடைச்சிச்சு நகை. ஆனா இந்த பொண்ணு எடுத்திருக்கு. என்ன பண்றது எனக்கு தெரியல. இப்ப ஆக்சுவலா பிரச்சனை என்ன? 12 பவுன் நகை ஒரு வாரத்துல கிடைச்சது. எப்படி கிடைச்சது? எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா இல்ல எங்க பாத்தீங்க? என்ன? நாங்க பாக்கல, எங்களுக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வீட்டு ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. உடனே இந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த பொண்ணு மேலதான் சந்தேகம்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எங்க கணவரையும் என் மச்சனையும் அந்த பொண்ணையும் கூட்டின்னு போனாங்க. எங்க கணவரை வெளியிலே விட்டுட்டாங்க. மச்சனையும் அந்த பொண்ணு மட்டும் உள்ள போய் உன் புருஷனை தட்டி எடுத்துன்னு உங்க புருஷனை உனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டாங்க. எனக்கு வேணும்னா நீ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உன் புருஷனை ஒன்றும் பண்ண மாட்டோம், இல்லைன்னா உன் புருஷன் தோலை உரிச்சிருவோன்னு சொன்ன உடனே எல்லா உண்மையை சொல்லிட்டாலாம். எங்களுக்கு இந்த பொண்ணு 5ஆவது சின்ன நகையா எடுத்தப்ப தெரியல. ஆமா, இது பல்கா போய் அது குடியிருந்த வீட்லயே எடுத்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, எங்களுக்கும் அந்த கல்யாணம் பண்ணதுனால அது உண்மை தெரிஞ்சது. எங்களால வெளியில போய் விசாரிக்க விடவே இல்லை. அந்த பொண்ணு வேற பசங்களோட தொடர்பு இருந்தது அந்த பொண்ணுக்கு? இருக்கு. அதுக்கப்புறம் மச்சனரை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகும் இருந்தது? இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தது. இது இப்ப இருக்குதா எனக்கு தெரியாது. ஆனா அது தெரிஞ்சுதான் போயிட்டானா. இந்த பையன் கூட பழகிட்டே மத்தவங்களோடயும் பழகிட்டு இருந்தது. எல்லார்கிட்டயும் போன்ல லிங்க் இருந்தது. கேட்டதுக்கு போன் எல்லாத்தையும் 3 போன் வச்சிருந்தாவ. 3 போனும் ஒரு வயசு பொண்ணுக்கு எதுக்கு 3 போன்? ஒரு போனே தேவையில்லை. 3 போன் உடைச்சிருக்கா. போன் எல்லாமே இந்த நகை மீதி பேலன்ஸ் நகை தரணும் இல்ல, அதுக்காண்டி நான் எங்க பெத்தவங்க கிட்ட போய் வாங்கி வரேன். அவங்க அப்பாவை தஞ்சாவூர்ல இருந்து வர வச்சு உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒப்படி இருக்கும், நீங்க நல்லபடியா பேலன்ஸ் நகையை எடுத்துன்னு வந்து கொடுங்க, அப்ப நாங்க சேர்த்து வாழறோம்னு சொல்லி. அப்ப கூட எங்க மச்சனை ஏத்துக்கிறேன் தான். இந்த பழி தானே, இதை நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு இந்த பழி தப்பு நான் பண்ணா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அதுமாதிரி நான் ஏத்துக்கிறேன், நாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இனிமேல் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவளை யாராவது எழுதி தர சொல்லுங்க.
அது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போனா, நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என் கணவரோட உண்மையா வாழறேன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. போயிட்ட பேர் தான் இந்த அவங்க வீட்டுல டைரி போனு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தேடணும். தேடினா அதுல எவ்வளவு பேர் கூட யாரா லேடிஸ் கிட்ட பேசுனது ஒரு வார்த்தை கூட இருக்காது. அதுல ஜென்ஸு கிட்ட என்னென்ன பேசினா, என்னென்ன பார்த்தான், எங்க கைய வச்சான், அது அப்படியே பப்ளிக்கா எழுதி வச்சிருப்பா டைரியில. அதனால அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நான் இதனால, அப்படியே அனுபவிச்சு டைரியில எழுதிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணா இருக்கா. இதெல்லாம் எங்க மச்சனை பார்த்துட்டு என்னால இதுக்கு மேல முடியவே முடியாது. தெரியல. உங்க பேர் என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, என்ன வேலை பாக்குறீங்க? ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறேன். தனியார் ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறீங்க. ரொம்ப உஷாரா பதில் சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு இப்போ? எனக்கு அங்க எதுவுமே தெரியாது மேடம். எங்க இருக்காங்க என்னன்னு எதுவுமே தெரியல மேடம். எங்க இருக்காங்கன்னு தெரியலையா? எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆக போகுது மேடம். 3 மாசம் ஆக போகுது. 3 மாசத்துக்குள்ள கணவர் உங்களை விட்டு ஓடி போற அளவுக்கு என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் அவர் என் கூட பழகும் போது அவருக்கு வயசு எனக்கு கம்மின்னு எனக்கு தெரியாது மேடம். அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழகணும். பழகினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவருக்கு எனக்கு பழக நெருக்கம் அதிகமாகி ஒரு குழந்தைய உருவாக்குற அளவு ஆயிடுச்சு மேடம். ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் கலைக்க போற சமயம் கழிச்சாச்சு. ஹாஸ்பிட்டல் இவரே தான் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டதுக்கு 1500 ஃபர்ஸ்ட் 4500 கட்ட சொல்லிட்டாங்க மேடம். 1500 அங்கே கட்டிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அதை நைட்டு சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில வர சொன்னாங்க மேடம். மறுநாள் காலைல நான் இல்லம்மா, இப்ப அந்த கதை வேண்டாம். நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல இது கர்ப்பமாயி கலைக்கிற நிலைமை வந்ததுனால நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கணுங்கிறது முடிவெடுத்தீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன் மேடம், மேரேஜ் இப்போ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். அவர் சொன்னாரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் மேடம். கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு. அப்போ வந்து எங்க வீட்லயும் ஒரே பிரச்சனை மேடம். வீட்டுக்கு வருவார் மேடம். வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல நீங்க ஏமா தனியா எல்லாம் வாழ்ந்தீங்க? இவ்வளவு சின்ன பொண்ணு தனியா மெட்ராஸ் சிட்டில தனி வீடு தனியா இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் எங்க பெரியம்மா வீட்டுல தான் மேடம் இருந்தேன். எங்க பெரியம்மா வீட்டுல ஒரே பிரச்சனை மேடம். இவங்களால வந்து வீட்டுக்குலாம் நைட் ஆனா வீட்டுக்கு வருவாரு. எப்பனா நைட் டியூட்டி பார்த்துட்டு 12 மணிக்கு மேல ஷிஃப்ட் முடியும். அப்போ நேரம் எங்க வீட்டுக்கு வருவாரு. வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கிற வீட்டுல நைட்ல எப்படி மேடம் எங்க தம்பி அவங்க வீட்டுக்கு அனுமதி இல்லாம வீட்டுக்கு போக முடியுமா? எப்படி போக முடியும்? இவரும் பேசுவாரு மேடம் என்கிட்ட. அந்த அளவு பேசுறது இருக்கட்டுமா? ஆண்கள் வரத்தாம பல பேர் கதவை திறந்து வச்சிருந்தா எல்லாரும் வரத்தாம செய்வாங்க. எல்லாம் நுழையத்தான் செய்யும். கதவை ஏன் நம்ம திறந்து வைக்கணும்? க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தானே? அப்போ அந்த அளவு நாங்க பேசி பெரியம்மா இருக்கவே வீட்டுக்கு வருவாரு. வருவாங்க. வீட்டுக்கு வந்துவாரு. நைட் 12 o'clockலாம் வீட்டுக்கு வந்துருவாருன்னா என்ன அர்த்தம்? என்ன பெரியம்மா அவங்க என்ன பொண்ணு வளர்த்துறாங்க? திருப்பி கிராமத்துல இருந்து வேற வந்துன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன வயசு இப்போ உங்களுக்கு? எனக்கு இப்ப 23 வயசுல ஹஸ்பண்ட காணோம்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன கொடுமை! யார் தவறு இது? யாராவது தவறு நினைக்கிறீங்களா? போய் நீங்க அழுதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மேல என்ன தவறு? அவங்க மேல தவறு ஏன் வந்து அவங்க வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு பண்ணிருக்கீங்க? எங்க மாமியார் தான் மேடம் காரணமே. மாமியார் என்ன பண்ணாங்க? மாமியார் தான் இப்ப மறைச்சு வச்சிருக்காங்க மேடம். நாங்க உண்மையா நல்லதான் வாழ்ந்தோம். என்ன பண்ணாரு தான் இல்லன்னு என்ன வாழ்ந்தீங்க ஒரு மாசத்துல? ஒரு மாசத்துல மேடம் 4 நாள் 5வது நாள்ல நகையை திருடி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 4 நாளா இல்ல மேடம். 2 வீக் நல்லா நகையை திருடி நான் வச்சுக்கலாம் மேடம். பண்ணது இல்ல எங்க பெரியம்மா. நான் இப்ப இவங்களுக்குலாம் நான் ஏன் மேடம் போய் சொன்னேன்? எங்க கணவர் வர சொல்லுங்க மேடம். புரியுமா? நீங்க பேசுறது நம்பி இந்த பொண்ணுக்கு எல்லா ரைட்டும் இருக்குதுமா என்ன பொறுத்த வரைக்கும். இவங்க பேசிட்டு மேடம். இப்போதைக்கு என் கணவர் நீங்க குட்ட கண்ணீரை நீங்க சொல்றத நம்பி ஹஸ்பண்ட சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது மாமனார் மாமியாருக்கு தெரியாம எவ்வளவு பெரிய பிளண்டர் அந்த பொண்ணு உங்களுக்கா பண்ணிருக்கு சொல்லுது. அது பொண்ணு வந்து அழுதாலே எனக்கு வந்து நான் வந்து உருகி நான் பண்ணேன். என் மச்சனர் நான் என் கணவர் 3 பேருமே ஏமாந்தோன்னு அழுகுது. இத்தனோண்டு பொண்ணு ஏமாத்திருக்கீங்களே, அந்த பொண்ணுக்கு வருத்தமா இருக்காதா? கேக்குறதுக்கு எல்லா ரைட்டும் இருக்குதுமா என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் திருடுறீங்கம்மா? நான் ஏன் மேடம் திருடி நான் எனக்கு திருடி வச்சுக்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது மேடம். நான் யாருக்காக திருடுனீங்க? என் கை வலிச்சு நான் சம்பாரிச்சு நான் சாப்பிட்டேன் மேடம். இத்தனை வருஷமா யாரோட சம்பாத்தியம் நான் வாழல. எங்க பெத்த அப்பாவோட அம்மாவோட சம்பாத்தியம் கூட நான் வாழல. நான் கை வலிச்சு நான் சம்பாரிச்சு நான் பாராட்டுறேன். அப்புறம் எப்படி நீங்க கை வச்சீங்க? அடுத்த வீட்டுல நான் அடுத்தவங்க வீட்டுல நானா போய் எடுத்து எதுவுமே பண்ணல மேடம். ஒரு குழந்தை தான் வந்தது மேல, ஹவுஸ் ஓனர் வீட்டு குழந்தை. அந்த குழந்தை மேல ரொம்ப பாசம். நான் தான் சாப்பாடு எல்லாமே கொடுப்பேன் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பேக் எடுத்துட்டு வந்தது. அந்த பேக்ல தான் இருந்தது. குழந்தை எவ்வளவு பெரிய குழந்தைமா? கொஞ்சம் பெரிய குழந்தை தான் மேடம். எனக்கு ஸ்கூலுக்கு போதா?
ஸ்கூல் போயிட்டு இருக்கு மேடம். 3 வயசு குழந்தை, என் குழந்தை 3 வயசு குழந்தை. 3 வயசு குழந்தையா? ஆமா. 3 வயசுக்கு அது எப்படி நகை உள்ள பேக் எப்படி அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு கிடைச்சது? குழந்தைக்கு பேக்ல தான் நகை இருக்குன்னு அதுக்கு தெரியாது மேடம். சரி. சரிங்களா? அதுல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மேல வந்தது. சரி. நான் எங்க பெரியம்மா அப்பதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து அங்க பெரியம்மா வீட்டுல ஒரு இது மாதிரி ஃபங்க்ஷன், அதாவது என்ன சொல்றது, சாமி கும்பிடுவாங்கல்ல, அது மாதிரி கும்பிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அமாவாசைன்னா கூட கும்பிடுவாங்க மேடம். அப்படி எடுத்துட்டு வரும்போது இவங்க இந்த குழந்தையும் வந்துச்சு. காமிச்சேன் நான் தான். சரிங்களா? காமிச்சு எங்க பெரியம்மாட்ட காமிச்சேன், இங்க பாருங்க நகை இருக்கு பெரியம்மா. அவங்க எடுத்துட்டு போனாங்க. 1 வாரம் வரையும் வரல அவங்க. 1 வாரம் வரல. கேட்டதுக்கு குழு பேக்கையும் உங்க பெரியம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. பேக் எடுத்துன்னு போல, நகையை மட்டும்தான். நகையை மட்டும் தெரியும் உங்களுக்கு? தெரியும். அது எடுத்தது தெரியும்? தெரியும். உள்ளுக்குள்ள நகை இருந்தது தெரியும்? தெரியும். அப்ப அது திருட்டு தானே? நீங்க அலோ பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? நான் வந்து எப்படி அலோ பண்ணலாம்? நீங்க நம்மள நம்பி ஒரு சின்ன குழந்தை நம்ம பெரியம்மா இருக்கிற வீட்டுல இது வரைக்கும் நான் தான் எடுத்தேன். எங்க பெரியமாக்கு சத்தியமா தெரியாது. என்னை வெட்டி போட்டா கூட எங்க பெரியமாக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அறியவேலைன்னு சொல்லியிருந்தா. அவங்க பெரியம்மா காணோன்னு சொன்ன பிறகு இப்ப பெரியம்மா மேல பழிய போடுறா. திருட்டு எவ்வளவு பெரிய தவறு, தப்புதான் மேடம். நம்பிக்கை துரோகம். அதுவும் நம்பி குழந்தையை விட இன்னும் ஒரு வீட்டுல ஒருத்தர் மாதிரி பழகிட்டு இருக்க வீட்டுல ஒரு கிடந்தா கூட எடுத்து கொடுக்கணுமா? ஒரு குழந்தைக்கு நகை எடுத்து பெரியம்மா வேண்டாம் நான் அப்பயே அதான் மேடம் சொன்னேன். நான் அவங்க கிட்ட வேணாம் பெரியம்மா, தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க ஏதோ அவங்க 1 வாரம் வரையும் வரலையே. யாருடைய வாழ்க்கை வீணா போச்சு? என்னோட வாழ்க்கை தான். யாருக்கு திருட்டு பட்டம் வந்தது? எனக்கு தான். இன்னைக்கு யாரு அரெஸ்ட் ஆகி உள்ள போவா? நான் தான் மேடம் போனேன். நான் தான் போனேன். போய்தான் அவனு 12 பவுன் இன்னைக்கு விக்கிற விலைக்கு என்ன விலையாகுது? ஆனா அவங்க சொல்றாங்க மேடம் அதெல்லாம் ஏன்னா எங்க பெரியம்மா தான் பண்ணாங்க. ஆனாலும் நான் பழி ஹவுஸ் ஓனர் தான் என்ன பெரிய பணக்காரங்களா? அவங்களுக்கு அந்த 12 பவுன் எவ்வளவு கஷ்டம். இறந்துட்டாரு. உங்களுக்கு வீடு விட்ட பாவத்துக்கு அந்த ஷாக்லயே இறந்திருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க சேர்த்திருப்பாங்கம்மா அந்த பணத்தை, அந்த நகை. நான் குழந்தைக்கு ஒரு நகை ஒரு மாசம் முழுக்க அந்த பிக் பாக்கெட்லாம் அடிப்பாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஒரு குண்டுமணி நகை எடுக்கிறதுக்கு. எவ்வளவு கூசாத. ஆமா தெரியாம ஒரு செயின் போட்டிருந்தது அவங்க அம்மா வீட்டுல. அதுவும் உங்களால அதுவும் இல்லாம போயிருச்சான். என்ன ஐஸ்வர்யா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் யாரெல்லாம் உங்ககிட்ட அன்பு காட்டுறாங்களோ அவங்க எல்லாம் இல்லாதாக்குறதா உங்களுடைய எனக்கு அப்படி இருந்தா நான் ஏன் மேடம் இப்படி இருந்து நிக்கணும்? யாரோ ஒருத்தவங்க சாப்பாடு யாரோ கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டு ஏன் நான் இருக்கணும்? இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா நடந்தது இதுதான். யார் சொன்னாலும் என்ன, நீங்க திருடுனீங்களோ இல்ல உங்க பெரியம்மா திருடுனதை பாத்துக்கிட்டு இருந்தா அலோ பண்ணீங்களோ, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் திருட்டு தான். அது மாபெரும் தப்பு இல்ல? அதுக்கு முன்னாடியும் நிறைய திருட்டு நடந்ததாக சந்தேகப்படுறாங்க எல்லாம். அந்த நகை எங்க? கொடுத்தாச்சு. யாரு கொடுத்தீங்க? அங்க போலீஸ்காரங்க எல்லாரும் மச்சனை போட மாட்டாங்க. இந்த நகையெல்லாம் போட சொல்லி உங்க வீட்டுக்காரர் கேட்டாரா? இல்ல மேடம். இல்ல இவங்க யாராவது உங்களை பிரஷர் கொடுத்தாங்களா? இவங்க வரதட்சணை கொண்டுட்டு வான்னு கேட்டாங்க மேடம். கேட்டாங்க மேடம். 50,000 பணம் கேட்டாங்க மேடம். நான் கேட்டு 30,000 பணம் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளவு நகை போடுன்னு கேட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு எங்களால நகை போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒரு 6 மாசம் எங்க டைம் கொடுங்க, ஜாம ஜெட்லாம் வாங்கி கொடுக்குறேன். எதுவுமே சொல்ல. அவளும் அவங்க அப்பா மட்டும் தான் போன்ல பேசிப்பாங்க. எங்க கிட்ட எதுவுமே சொல்ல. இன்னைக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணுங்க, நாளைக்கு இவங்க அதான் எங்க கொழுந்தனார் சொன்னாரு, இப்ப எதுவும் நீ போட தேவையில்ல, 2 சவரன் போய் பேசுறா. நான் போய் சொல்லுவேன். எனக்கு என்னால தாங்கிக்க முடியல, நான் வெளியே போயிட்டோமா, அப்ப போய் பேசுறதுல நீங்க கேட்டுன்னு இருங்க. என்ன ஏத்துக்க முடியல. இவங்க 50,000 பணம் கேட்டாங்க மேடம். நான் சத்தியம் பண்றேன் வச்சு கூட சொல்றேன் மேடம், சத்தியமா சொல்றேன். நான் கடவுள் மேல கடவுள்லாம் கொண்டு வரா பாருங்க. 50,000 பணம் கேட்டாங்க, 30,000 பணம் கொடுத்துருக்கேன். நான் எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லிருக்கேன். இந்த பொண்ணு கேட்டதா? இவங்கதான் கேட்டாங்க. அது என்ன தெரியுமா? என்ன பண்ணுச்சு அந்த பணம்? இல்ல மேடம், என் கோயில் 30,000 கொடுத்தேன்னு சொல்றீங்கல்ல, அது வாங்கி என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு? அததான் மேடம் எனக்கு எல்லாமே பண்ணது. என்ன பண்ணுச்சு அந்த 30,000? 30,000 என்ன பண்ணா அவங்களுக்கு தான் மேடம் கேட்கணும். 30,000 அவங்களுக்கு குத்துனே. என்ன பண்ணீங்க? உடனே தாலி தான் மேடம். நான் என்ன பண்ண முடியும்? அந்த பணத்தை வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்கம்மா? எனக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது மேடம். என்ன கேட்டது 50,000 மேடம். எங்களால 50,000 கொடுக்க முடியாது. இது வந்து எப்படி தெரியுமா கேட்டாங்க? இவங்க அம்மா கிட்ட கிடைச்சது அப்பாவுக்கு? இல்ல மேடம், நான் சொல்றதை கேளுங்க. இவங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசிருக்காங்க, இது கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணுக்கு என்ன பண்றது, இது கல்யாண செலவுல யாரு பார்த்தா? நான் தான். என்னுடைய சரடு வச்சு 48,000 வச்சு இவளுக்கு 20,000 தான் வச்சு பார்த்தோம். மீதி 28,000 திருப்பறதுக்காக அவங்க கிட்ட பணம் கேட்டீங்களா? இல்ல
50,000 நாங்க கேட்கல. அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா இல்லையா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காண்டி 2 பேர் சைடுல இருந்து 10,000 போட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு பண்ண முடியாதனால அவ காசை அது வாங்கி கூட முடியாதுன்ட்டாங்க. எப்படி பண்ண 21 வயசு தானே ஆவலியா அவனுக்கு அன்புக்கு. இவளுக்கு என்ன பேர் என்ன உங்க மச்சனர் பேரு? அன்புராஜ். ஆகிறதுனால அந்த காசை வாங்கி அப்படியே அட்வான்ஸ் 10,000 கொடுத்தா. அப்படியே அவ குடி இருக்கிறதுக்கு வந்து 10,000 அப்படியே கொடுத்தாச்சு. வாடகை இருக்கிறதுக்கு புதுசா குடும்பம் இருக்கணும்ல, அதுக்கு அந்த 10,000 யார் கொடுத்தா? இவ கொடுத்ததுதான். அந்த வீட்டுக்கு அப்படியே கொடுத்து அந்த நகையை வச்சு இந்த வேலையாட்டலாம் விளையாண்டீங்க மேடம் அந்த அந்த 12 பவுன் வச்சு நீங்க உண்மையா சொல்றேன் மேடம். நகை போடுற மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கற மாதிரி யாரு அட்வான்ஸ்? அதே வீட்ல தானே இருக்கப்போ அவங்க வெளிய போக சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. நகை வந்து என் பேர்ல வைக்கலையே, எங்க பெரியம்மா வச்சிருக்காங்க. எங்க பெரியம்மா பேர்ல தான் மூட்டினாங்க. கேளுங்க, நான் வச்சிருந்தேனா இல்ல எங்க பெரியம்மா வச்சாங்களான்னு. அதுல என்ன இருக்கு? திருட்டு நகை அம்மா பொண்ணு சேர்ந்து பண்ணிருக்கீங்க, அவங்க பேர்ல வச்சா என்ன? ஆனா வந்து சின்ன பொண்ணு, நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மையை பேசுங்க. நான் உண்மையதான் மேடம் சொல்றேன். 30,000 கேட்டு கொடுத்தீங்களா? பொய் சொல்லக்கூடாது. சத்தியமா பிரமாணம் சொல்றேன் மேடம். நான் என் வயித்துல ஒரு குழந்தை மேல சாச்சே சொல்றேன். கன்சீவ் ஆயிருக்கீங்களா? கண்டிப்பா மேடம். இப்படிதான் இதுக்கு முன்னாடி அழுவா, இப்படிதான் அழுவா. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்தோட பழகுனீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்தோட பழகுனீங்க? வெங்கடேஷ்னு ஒருத்தர் கூட பழகுனேன். ஒருத்தருடைய 4-5 பேர்த்தோடயா? பார்த்திபன், சரவணன் பேர் அதுல இருக்கு. பார்த்திபன், சரவணன், வெங்கடேசன். ஏன்னா வெங்கடேசன் மட்டும் இறந்துட்டாரு. பார்த்திபன் கூட பழக இருந்தது. திருவண்ணாமலைக்கு போய் பார்த்திபனோட ஃப்ரெண்டுக்கு 3வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 3வது கல்யாணம். கணவரை விட்டுட்டு 3வது பையன் கூட, அவனுக்கும் சின்ன வயசு பையன். கணவருங்கிறீங்களே, அவருக்கு வயசே ஆகல, 21 வயசு, கல்யாண வயசே ஆகல. அவங்கள மிரட்டுறீங்களாமே? என்ன மிரட்டுறாங்கம்மா உங்களை? அவனுக்கு கண்டுபிடிச்சேன்னா கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவனை வரலனாலும் பரவாயில்ல, அவன் என்னது சின்ன பையன் விட்டுட்டு போயிட்டான். அவனால முடியாது, அவனால என்ன கூட வாழ முடியல. நீங்க அதுக்கு எனக்கும் என் பிள்ளைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்றா உங்களை. ஆமா, நான் என்னத்த வச்சு செட்டில்மெண்ட் பண்ண? இந்த நிமிஷம் வரையும் என் கணவர் தான் வேணும். எனக்கு வேற போய் சொல்றா எதுவுமே மேடம், வேண்டாம் மேடம். போய் சொல்றா. நான் எதுவுமே இவங்க வந்து என் ஹவுஸ் ஓனர் வீட்டுல வந்து திட்டினாங்க மேடம், அடிச்சாங்க. என்ன அடிக்க வந்து ஹவுஸ் ஓனர் தான் எனக்கு இந்த நிமிஷம் வரையும் எனக்கு சாப்பாடு அவங்க தான் போட்டுட்டு. ஹவுஸ் ஓனர் கிட்ட கேளுங்க, நான் வந்து இவ்வளவு அடிச்சேன். நான் வீட்டுக்குள்ள கூட நுழையல, கயிறு கட்டின்னு இருக்கிறா. எனக்கு பிள்ளையே வேணாம், எனக்கு கயிறே வேணாம், தாலி நான் இந்த தாலி போடுவோம், அந்த தாலி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கைட்டு என் கையில கொடுத்துட்டு போனவ. என் கணவரோட இதுக்கு மேல அவர் முகத்தை பார்த்து என்னால வாழ முடியாது, எனக்கு அசிங்கமா இருக்குது. இவ்வளவு பெரிய திருட்டுப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி அந்த ஹவுஸ் ஓனர் ஏன் இன்னும் வச்சிருக்காங்க அந்த பொண்ணு? அது அங்க என்ன பிரைன் வாஷ் பண்ணிருக்கான்னு தெரியல. புதுசான வீடா? ஆமா மேடம், நான் யாரும் வீடு தாலி எடுத்தது இவங்க மேடம். கட்டி வச்சு தாலி எடுத்தேன். என் நாத்தனார் தான் தாலி எடுத்தாங்க. மாமியாரை அடிச்சாங்க முதுகுலியே. இவங்க தான் இவங்க இவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க அப்படி தாலி பிடிச்சி அழுத மேடம், கத்துன. அப்ப இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இல்ல கொடுத்துரு, இதோட முடிச்சிரு, காசு தரேன்னாங்க. இவங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போ, உனக்கு வந்து நான் பாஸ்டர் கிட்டையும் பேசியிருக்கேன், எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்டு கூட பண்ணி வச்சிருக்கேன், கேளுங்க மேடம். பாஸ்டர் கிட்ட போய் பேசினேன். அவங்களும் என்ன சொன்னாங்க, பையன்கிட்ட போய் பேசுமா, இவங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேசாதுனாங்க. நேரம் அவர் வேலை செய்யற இடத்துக்கு போனோம். பேசினதுக்கு மறுநாள் காலைல வர சொன்னாங்க. இவங்க வீட்டுக்கு போனா இவங்க எங்க கொழுந்தனார் தான் இருந்தாங்க. எங்க கொழுந்தனார் இல்ல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. எங்க மாமியார் மட்டும். மாமியார் கிட்ட பேசும்போது அவங்களும் அடிக்கதான் வந்தாங்க. உங்க கணவர் எங்க இருக்காருன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? இவங்க தான் மறைச்சு வச்சிருக்காங்க மேடம். இல்ல, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உண்மை. இது திருட்டு பொண்ணு. கல்யாணம் ஆனது இவருக்கு எல்லாமே தெரியும். அவங்க ஃப்ரெண்டு முத கொண்டு நான் வேணா கல்யாணம் ஆனது உண்மை. கல்யாணம் ஆனது உண்மை. 8 மாசம்லாம் வாழவே இல்ல மேடம். அவங்க கூட நான் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட வாழலைனாலும் கல்யாணம் ஆனது உண்மைதான். கல்யாணம் ஆனது உண்மை. அவரை கூப்பிட்டு பேசுங்க மேடம், அவரை கூப்பிட்டு பேசுங்க. நான் தப்பானது அவரே உங்ககிட்ட நீதான் மறைச்சு வச்சுன்னு நான் சந்தேகப்பட்டு இங்க வந்திருக்கேன். பெரியமாவே மறைச்சு வச்சுவா, புருஷனை மறைச்சு வச்சு. ஆமா, பெரியமா இப்ப கிடையாது. பெரியமா கூட்டு சொல்லுங்க பெரியமாவா. எனக்கு எங்க இருக்காங்க உங்க பெரியமா? தெரியவே தெரியாது. அப்படிதான் உங்க மச்சனை எங்க இருக்காங்கன்னு அவருக்கு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு உங்க மேல தான சந்தேகமா இருக்கு. உங்க பெரியமா அவங்க வீட்டுக்கு தான போறேன். பெனிஃபிட் ஆஃப் டவுட் ரெண்டு பேருக்கு தான. எங்க பெரியமா வந்து எப்ப தெரியுமா பேசுனாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுனாங்களே, அதோட சரி மேடம். அதுக்கப்புறம் எங்க பெரியமா எங்க மச்சனர் என்னைக்கு வந்து பேசினாருமா? 13ஆம் தேதி இவ கூட தான் பேசினா. எங்க கூட யார்கிட்ட பேசல. அதோட ஒரு வாரம் போன்லயா? போன்ல. அவ்வளவுதான். நான் போறேன், என் ஒய்ஃபோட வாழ போறேன் மைனி சொல்லிட்டு போனவன் உங்ககிட்ட. ஆமா, வீட்லயும் போய் எங்க மாமியார் வீட்டுல போய் அவன் ட்ரெஸ் இருந்தது அதை எடுத்துக்கின்னு போயிருக்கான் இவங்க வீட்டு. நானும் இங்கே அங்கிருந்து போன் பண்ணி சொல்லிருக்கான். இந்த பொண்ணை பார்க்கத்தான் போனாரா? ஆமா, அதனால சொல்றேன் இவதான் மறைச்சு வச்சிருக்கான்னு. நான் என் கணவரை மறைச்சு வச்சுட்டு எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் நான் வரேன்? கடைசியா உங்க கணவர் உங்களை பார்க்க வந்தாராமே, என்ன பண்ணீங்க? என் கணவரை பார்க்க உங்க பெரியம்மா எங்க போனாங்க? எங்க பெரியம்மா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. கணவர் எங்க போனாரு? என் கணவர் எங்க போனான்னா எங்க மாமியாருக்கு தெரியும் மேடம். அவங்க மாமியார் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. விவரமானவங்களா தெரியுறீங்க, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களா தெரியுறீங்க. எப்படி இப்படி போய் ஏமாந்தீங்க மேடம்? சனிக்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன்.
அந்த என்கொயரியில் முடிச்ச உடனே நான் சொன்னேன் உன் குழந்தைய சுமக்கிறேன்னு சொல்கிறேன், நீ போயிடு. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீ கெடுத்துடாத, நீ சின்ன பையன், நீ கிளம்புன. இல்லைம்மா நான் 6 மணிக்கு போறேன்னு சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கணும், சூட்கேஸ் ஃபுல்லாக துணி எடுத்துக்கணும், எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளோ வேலை போயிடுச்சு, வேலையும் போயிடுச்சு. வேலையும் போயிடுச்சு. வேலையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க அசிங்கப்படுத்திக்கிறா அவனை. வேலையில எங்கேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல மேடம். இல்ல மேடம், அவங்க போய் தானே சொன்னீங்க நான் போனேன் அவரை வேலை செய்யற இடத்துல பார்த்தேன்னு. அவங்க பேச இப்படி பேச்ச மாத்தி 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 மேடம் நான் பேச்ச மாத்தல மேடம். நான் போனேன் பேசினேன். எப்போ வெளியில என்கிட்ட பேசினேன். ரோட்ல எத்தனை பேரை கல்யாணம் பண்ணாலும் லவ் பண்ணாலும் அவன் இப்படித்தான் விட்டுட்டு ஓடுவான். நீங்க பேசுறது என்னாலே இங்க உட்கார்ந்துருக்க முடியல, எந்திரிச்சிடலாம் எனக்கு. டைரி எல்லாம் இருக்கும் மேடம் எங்கிட்ட. அவளோட டைரி 2 இருக்கு இங்க இருக்கு. சரிம்மா. அவன் என்ன பண்ணா, நான் சொன்னேன் ஏதோ அவ முன்னால அவ பண்ணாலும் பண்ண, நீ தாலி கட்டிட்டு இல்லப்பா. இல்லம்மா அவ தாலி கழட்டி கொடுத்துட்டு போயிட்டா, அவகிட்ட என்னால இருக்க முடியாது. இந்த டைரி எல்லாம் இப்பதான் எனக்கு தெரியும். இவ கல்யாணத்துலயே நான் தலையிடல மேடம். ஏன்னா லாஸ்ட் மூலியமா என்கிட்ட வந்தது இவளோட கதை. எங்க பெரிய பையன் வந்து என்கிட்ட சொன்னான், அம்மா ஒரு பொண்ணை லவ் பண்ணி இப்படி பண்ணிட்டாமா அப்படின்னு. நான் சொன்னேன் பாஸ்ட் மூலியமா தான் தெரியும். என் பையனும் சொல்லி சொன்னாரேங்கிறதுக்காக நீங்க சரின்னு பண்ணி வச்சீங்களா? அவருக்கும் தெரியாது உண்மை டீடைல், எங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியாது அந்த மேடம். பொண்ணு வீடிங் போய் தெரியாம தான் இருக்கும். ஆனா திருமணம்னு வர்றப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறப்ப அவங்க யாரு என்னன்னு அவங்கள விசாரிக்காம ஆனா நாங்க பண்ணி சொன்னோம் மேடம், என்ன ஒரு இதுன்னு புரியல. என் பெரிய பையன்கிட்ட சொன்னேன், இப்போ பெரிய பொண்ணு வந்திருக்கிறா. அவ சொன்னேன், நான் அப்பா கோவத்துல இருந்தேன். சின்ன பையனா இருந்து இன்னொரு அக்கா இருக்கிறா, பெரிய பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்கிறா, கல்யாணம் ஆகாத. இவ வயசு இருக்குது, அவளுக்கு கல்யாணம் பண்ணி இவன் இப்படி பண்ணிட்டானே, 20 வயசு தானே ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டானே, நம்மளை ஏமாத்த தானே செஞ்சுட்டான். இவ 6 மாவு டெய்லி ஒரு நாளைக்கு 10 போன் வரும் மேடம். போன்ல சைலன்ஸ் போட்டு வச்சிருவான். போன் வந்தா இவளோட போட்டோட வரும். இவளோட போட்டோ வந்தோடனே தான் நான் டவுட் கண்டுபிடிச்சு கேட்டேன், இவ யாரு, இந்த பொண்ணு யாரு, ஏன் உன் செல்ல போட்டோ இருக்கு? இல்லம்மா ஃப்ரெண்டு போட்டோலாம் செல்லில் வைக்கணும்னு அவசியம் இல்லப்பா, உன் வயசு வேற, பொண்ணுங்கெல்லாம் உனக்கு பழக வேண்டாம், நீ ஆண்டவர் பிள்ளை, சர்ச்சுக்கு போறியா, வேலைக்கு போறியா, உன்னோட வேலை உண்டா. ஆனா வேலையில ஒரு நாள் லீவ் போட மாட்டான், எந்த காரணத்துலயும் வேலையில லீவ் போட மாட்டான். என்னைக்கு இவளோட பழகி அந்த பிரச்சனை வந்து வேலையில போனாலும் அன்னில இருந்து அவன் 3 சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்து 3 சஸ்பெண்ட் நிறுத்திட்டாங்க. இப்ப வேலையும் போச்சு, ஃபேமிலியும் போச்சு. நான் எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நீ சரி அவகிட்ட தான் போய் வாழணும், அங்கதான் போகணும். ஏன்னா தனி கொடுத்து வச்சுக்கிறாங்க, அவங்க அப்பா இல்ல அம்மா இல்ல, அவங்க தாத்தா டார்ச்சர் பண்றாரு. இவ்வளவு போன் பண்ணி எவ்வளவு பேச்சு மேடம், என்ன கேள்வி கேக்குற மேடம் இவா. எனக்கு அவ மூஞ்சி பார்க்க பிடிக்கல மேடம். நான் வேணா சொல்றேன், என்ன கேக்குறா, என் கணவரை நீ எங்க ஒழிச்சு வைப்ப, இவ கேக்குறா மேடம். வயிற்றுல கருவே இல்லைன்றா, நான் கருவு இருக்குன்றா. நான் என்ன உன் கருவா இருந்த அவனோட பிள்ளையா இருந்தா தயவு செய்து பெத்து என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுங்க மேடம், நான் வளர்த்துக்கிறேன். ஆனா என் பிள்ளை எனக்கு வேணும்ல மேடம். மச்சனர் எங்க இருக்காரு? மச்சனா எங்க அவ்வளவுதான். எங்க மாமியார் தான் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா? அவ்வளவுதான். அவதான் என்கிட்ட சொன்னது, எங்க மாமியா தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. என்னையும் அப்படிதான் கேட்டேன். சரியாயிடும். நானும் இவங்களை கேட்டேன், நாங்களும் கேட்டேன், நீங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க, டவுட்டா இருக்கு. குழந்தை ஒண்ணு சொல்லுச்சுன்னு சொன்னீங்களாமே? ஆமா. என்ன சொன்னீங்க? குழந்தை வந்து சொல்லிச்சு, எங்க மாமா வந்து எல்லாரும் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாரு, எங்க மாமா வந்து சேஃபா இருக்காரு அந்த புள்ள சொல்லுது. என்னன்னு சொல்லுச்சு? மாமா ஊருக்கு போயிருக்கான்னு. எத்தனை வயசு குழந்தை? 3 வயசு. பாட்டி கார் வாங்கி தர போறாங்கன்னு சொல்லுச்சா? எந்த பாட்டி? இவங்க. யாருக்கு? எங்க மச்சனனுக்கு. அப்படியே அந்த பிள்ளை சொல்லுச்சு. எந்த பிள்ளை அது? என்னோட பிள்ளை தான். ஓ, அவங்க மாமியார் கூட தானே இருக்கு உங்க குழந்தை, அதனால உங்க குழந்தை சொல்லுச்சா? உங்க சொந்த பொண்ணு உங்ககிட்ட மாமான்னு எப்படி சொல்லு? சித்தப்பா இல்லையா? சித்தப்பா. சித்தப்பா ஊர்ல இருக்காங்களாம், கார் வாங்கி தர போறாங்களாம் பாட்டி அப்படின்னு என்கிட்ட சொல்லுச்சு. சரிம்மா, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச தகவல். பயப்படாம சொல்லுங்க, என்ன உண்மை மேடம்? நான் அந்த பொண்ணை சரி நான் சொல்லல, ஆனா நீங்களும் சேர்ந்து விளையாடக்கூடாது. இல்ல மேடம், சத்தியமா நான் வேண்டாம்னா வேண்டாங்கிறது வேண்டான்றது அவன் தான் முடிவு பண்ணும் மேடம். அதான் சொல்லுது, அதுவும் என் கணவர் வந்து பேசட்டும், அவன் தான் முடிவு பண்ணும். நான் வேண்டான்னு அவனை விட்டுட்டேன் மேடம், என்னை ஏமாத்திட்டான். உங்க பையன் எங்க இருக்காரு? அது கஸ்டடியில இருக்காரு? இல்ல மேடம். அப்ப எப்படி உங்க பேத்தி எப்படி சொல்லுச்சு? எங்கிட்ட அவ 3 வயசு குழந்தை மேடம். ஓ, எப்படி தெரியும்? 3 வயசு குழந்தை. அவகிட்ட நான் என்னத்த பேசுறது, அவகிட்ட என்ன சொல்ல முடியும்? அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க, என் பையனை நான் அவரோட பார்த்தா போதும், அவன் பார்த்து முடிவெடுத்து அவன் வாழணும்னா வாழ்ந்துட்டு போறான்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, 1 மாசம் ஆச்சு உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேசி, நீங்க சொல்றீங்க. அப்ப எங்கதான் இருக்காரு? இருக்கா
எனக்கு ஒரே தெரியும் மேடம், இவங்க தான் சொன்னாங்க மேடம். நான் என் பையனை நான் வந்து என் வீட்டுக்கு வந்து 15 சவரன் நகை எடுத்துட்டு போவேன்னு சொன்னான்னு சொல்லுவேன் ஒழிஞ்சு என் பையனை அவங்க கூட சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க மேடம். கோவத்துல பேசுறது இப்ப சொல்றாங்க இல்ல ரெக்கார்ட் வாழ்ந்துட்டு பண்ணி போறான். வச்சிருக்கேன் மேடம், கேளுங்க பார்க்க மேடம். சொல்லுங்க. அதாவது ரொம்ப கோபம் இருக்கிறப்ப மேடம், வார்த்தைகள் 15 எல்லாருக்குமே சவரம் மோசமா போட்டது வரும். ஒண்ணே ஒண்ணு மேடம், 15 சவரம் மேடம். என் பிள்ளைக்கு 15 சவரம் போட்டவளையே என் மருமன் வாழ வைக்கல. உன்னுகிட்ட நகை கேட்டானா நட்டு கேட்டான், நீ எதுக்கு திருடுன? அவன் உன்கிட்ட உண்மையா இருந்திருக்கிறான்ல, சின்ன பையனா இருந்தாலும். நீ அவனுக்கு ஐஸ்வர்யா உண்மையா இருக்கிறதா? ஐஸ்வர்யா என்ன தெரியுமா, ஒரே வார்த்தை நீங்க மேடம். திருடினத இப்படி பல பேர்த்தோட பழகுனீங்கன்னு மத்தவங்க சொல்றத எனக்கு கேட்க முடியல மேடம், உங்க சின்ன வயசு ஹஸ்பண்ட்னால ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியல மேடம் அவனால. மேடம் எனக்கு நான் சொல்றேன் மேடம், என் சின்ன கணவர் பையன் என்னை husband ஏத்துக்கிட்டு ஏத்துப்பாங்க. கவுன்சிலிங் பண்ண அவங்க கிட்டே விட கேட்டுங்க ஓ, மேடம். அதுக்குள்ள கவுன்சிலிங் வேற போயிட்டீங்க. மேடம், counseling அது போய் வாழ்ந்ததே 4 நாள் அதுக்குள்ள கவுன்சிலிங், எல்லா இடமும் போயிட்டேன் மேடம். எல்லா இடத்துக்கும் நாங்க போனோம் மேடம். கவுன்சிலிங்ல கூட்டு போய் அவ்வளவு கேள்வி கேட்டது இவ்வளவுதான். அவன் ரெண்டு நிமிஷம் தான் பேசினான். 3/4 hour இவ தான் பேசினான். கேட்டுட்டு நீ வெளியே போ, நீ பேசாத, இதே பேச்சு தான், நீ வெளியே போ, நான் உங்ககிட்ட பேசுறேன். என்கிட்ட பேசல மேடம், அதிகமா என் கணவர் கிட்ட தான் மேடம் என் பேசினாங்க. கணவர், என் வீட்டுக்காரர், அதேதான் எங்க madam. மாமா உரிமை மட்டும் இருக்கு எனக்கு. நீங்க இப்படி சொல்றப்ப எனக்கே ஒரு மேடம் கோவம் நான் வருது. உண்மையா எனக்கு சொல்றேன் மேடம், நான் அவர்கிட்ட பேசுங்க மேடம், நான் இல்லைன்னு சொல்ல மேடம், நான் தப்புன்னு அவருக்கு தெரியும் அவர் நம்பர் இருக்கா? இருக்கு மேடம், நான் ஒர்க் ஆகல மேடம். 20 வயசு பையன் அவங்க அம்மா என்ன மறைச்சு ஒளிச்சா வைக்க சொல்லுங்க முடியும்? இல்ல மேடம், அம்மா மறைச்சு வச்சிருக்காங்கற அளவுக்கு வந்து ஒண்ணும் தெரியாத பையனா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல சேர்த்து லவ் வச்சாங்க மேடம். பண்ணி 12 மணிக்கு வந்து உங்களை மீட் பண்ணி உங்களை கர்ப்பமாக்கி 2 தடவை அபார்ஷன் பண்ண வச்சு இப்ப மறுபடியும் தாலி அந்த அளவு கட்டி brain wash மறுபடியும் பண்ணிருக்காங்க கர்ப்பமாக்கி வச்சிருக்கிற ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய மனுஷனான அந்த பையனை அவங்க அம்மா கொண்டு போய் மறைச்சு வைக்க முடியுமா ஒளிச்சு மேடம்? மறைச்சு வச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களே ஐஸ்வர்யா, எவ்வளவு உண்மையாதான் தூரமா மேடம், நம்புறது? உண்மையாதான் மேடம் நடந்தது. சரி பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? என் கணவர் எனக்கு மீட்டு கொடுங்க உங்க மேடம். கணவர் உங்களை தேடி வரணும், அவரே வரணும். நீங்க சொல்றதுபடி உங்க கணவரே உண்மையிலேயே உங்க கணவர் உங்க மேல அன்புள்ளவரா இருந்தா உங்களை வந்து தேடி வந்து பாப்பார். எங்களை இதுல டார்ச்சர் நம்ம பண்ணக்கூடாது. பையனுக்கு ஆமா, torture இனிமே பண்ணக்கூடாது போய் மேடம். இனிமே போய் அவங்களை டார்ச்சர் பண்ண. ஏன் என்ன டார்ச்சர் பண்ணது தூண்டு பொண்ணு? போன் பண்ணி எவ்வளவு கேள்வி மேடம். அவங்க மாமா எல்லாம் கூப்பிட்டு தாத்தா இன்னும் நாளைக்கு அவங்க தாத்தா இப்ப வரல. யாருமே வரல. ஏன் வரல? உங்க சைடுல யாருமே வரல? கேளுங்க மேடம், அவள இருக்காங்க மேடம். என் சைடுல தாத்தா 2 மாமா. எனக்கு 2 மாமா நீ இப்ப வந்து உன் வீட்டுல புள்ள வந்து அனுப்பல, நான் உன் பிள்ளைய தூக்கிடுவேன். தூக்கிடுவேன். என்ன எனக்கு போன் பண்ணி இது மாதிரி எங்க மச்சனை காணோம், நான் வீட்டுல போய் கல்யாணம் பாக்குறேன். பண்ணப்ப அவங்க எல்லாம் வந்தாங்களா? இல்ல யாருமே வரல. நானே போல மேடம். மாமானா எந்த மாமா? தெரியல, அவளுக்குதான் தெரியும். மாமான்னு சொல்றாங்க அவங்கதான். எங்க அதாவது எங்க அப்பா திடீர்னு ஒரு தாத்தா, திடீர்னு 2 மாமால எங்க இருந்து வராங்க? எங்க அப்பாவுடைய சொந்த அவங்க அப்பா தாய் எங்கன்னு கேளுங்க மேடம். அவங்க அப்பா கல்யாணத்துக்கு வந்தாருல எங்கன்னு கேளுங்க மேடம். நடராஜன் அவங்க நான் மாமா. இல்ல, நாங்க கல்யாணத்துக்கு போல. கல்யாணத்துக்கு போனது என் மருமகளையும் பெரிய பையனும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல சைடுல யார் கல்யாணம் ஐஸ்வர்யா, பண்ணாங்கன்னு கேளுங்க. அவங்க 2 பேரும் என்னத்துக்கு வந்திருக்காங்க? நீங்க தேவையில்லாம அவங்கள டார்ச்சர் பண்றதா சொல்லிட்டு மேடம். நான் வந்திருக்காங்க. எதுவுமே நீங்க அதை நிறுத்திக்கங்க. போல் மேடம் உங்க மேல இன்னும் உங்களுடைய வண்டவாளங்களை எடுத்தோம்னா நீங்க வாழவே முடியாத நிலைமைக்கு மேடம் போயிருக்கீங்க. இதெல்லாம் தவறுன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு மனநிலையில இருக்கிறீங்க. மேடம். உங்களை பார்த்து நான் பாவப்படுறேன். ஆனா பயங்கரமான கோபம் ஹவுஸ் வருது. ஓனர் கிட்ட கேளுங்க மேடம். எந்த house owner இவங்க தானே கேக்குறது? மேடம் வந்து டார்ச்சர் பண்ணாங்க. என்ன மேடம். டார்ச்சர் பண்ணது இவங்க மேடம். இவங்களே இவங்க கணவர் மேடம். என் ஹவுஸ் ஓனர் இங்க என்ன உட்கார்ந்து டார்ச்சர் பண்ணீங்க ரெண்டு என் பேரும் மச்சனை போய்? அன்னைக்கு காணோம்னு போன் பண்ணி கேட்டு என் கணவர் இன்னும் வீட்டுக்கு வரல இவங்க சொல்றாங்க. இவங்க உடனே போன் பண்ணி என் புள்ள அங்க போய் சேரல, உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்தது சொல்லிட்டு என்ன கண்டபடி திட்டினாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. எத்தனை என் வாட்டி கணவர் கூட்டுன்னு 10 மணிக்கு நைட் 10 மணிக்கு இவ போய் சொல்றா உண்மை சொல்றான்னு தெரியல, மறைச்சு வச்சுக்கின்னு இவங்க பெரியமாவே மறைச்சவ. என் மச்சனை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இவளுக்கு. அதனால அவ வீட்டுக்கு நான் வரேன், தகவல் சொல்றேன். ஏம்மா, வாழ்க்கைய சொல்ல நேரா மாட்டேங்க. வாழ்ந்தா தாம்மா நிம்மதியா மேடம், வாழ நான் யாரு முடியும். அப்படி கூடயும் இப்படி 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 வாழ்ந்தா வாழ முடியாது. நான் யாரு கூட பண்ணல. இப்ப சரி, அவங்க 2 பேரும் எப்படி பண்ணாலும் அவங்கவங்க கணவரோட குழந்தைகளோட நல்ல ஒரு வருமானம், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து ஊரோ உலகமோ தவறாவோ அவங்க அந்த தப்பு பண்ணாங்க இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாத நிலையில கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரே அசிங்கமும் தவறுகளும், இன்னைக்கு மிகப்பெரிய பழியா ஒரு குடியிருந்த வீட்லயே 12 பவுனை திருடி அதை நீங்க உங்க வாயிலேயே ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான பொண்ணா இருக்கீங்க. நீங்க இனிமேலும் தயவு செஞ்சு என் கணவன் என்னதுன்னு எந்த ரைட்டும் கிளைம் பண்ணாதீங்க. உண்மையிலேயே நீங்க தாலி கட்டணும், உண்மையிலேயே நீங்க 2 பேர் லவ் பண்ணி அந்த பையனை நீங்க மனதார விரும்பி அவரும் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்க பட்சத்துல அந்த பையனே கண்டிப்பா தேடி வருவார் உங்களை. அந்த நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையை பயத்தாம வாழ்ந்துட்டு இருங்க. அந்த ஃபேமிலியா அவங்க 2 பேர்த்தையும் இனிமே டார்ச்சர் பண்ற வேலை மேடம் வச்சுட்டீங்க. நான் அவர்கிட்ட சும்மா பேசல அந்த மாமா இந்த தாத்தா நான் யாருமே இந்த மாதிரி பேசல மேடம். இவங்க இல்ல, தான் அவங்க மேடம் தாத்தா எதுக்கு 2 பேர் வராங்க? தாத்தா போன் பண்ணி நான் கோர்ட்ல அப்ளை பண்ணிட்டேன். அது இன்னும் 2 council நாள்ல office உங்களுக்கு அதனால கோர்ட்ல மேடம் அப்ளை பண்ணா என்ன வரும்? கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். கவுன்சிலர் போயிடுவேன். கவுன்சிலருக்கா? இல்ல, அந்த கவுன்சிலர் ஆபீஸ்க்கு நீங்க போக முடியாதா? கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் கமிஷனர் ஆபீஸ் அதுக்கு நீங்க போக முடியாதா? பையனை காணோம்னு இவ நீ என்ன பண்றியோ
இருக்குங்கம்மா. அதை எல்லாமே பண்றதுக்கு அந்த தாய்க்கு மேடம் எல்லா நான் rights இப்பயும் இருக்கு. சொல்றேன் மேடம். நீங்க பண்றது இந்த பொண்ணு என் பையனை சின்ன பையனை 20 வயசு பையனை கடத்தி என்னவோ பண்ணிட்டான்னு அந்த அம்மா சொல்றது கூட ரைட் இருக்கு. உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா போய் மேடம், அவங்க அவ பாதி பொண்ணு வாழ்க்கைக்கு மேல மேடம் வந்து இவங்க தான் மேடம் எல்லாமே பண்றாங்க. இப்ப மேடம், ஒரு எல்லாமே மாசமாவே இப்ப நான் இப்ப தனியா தானே மேடம் இருக்கேன். எனக்குன்னு யாரு அவளுக்கு மேடம் அது இருக்கா? பழக்கமாயிடுச்சு மேடம். எனக்கு யாருமே அவளுக்கு இல்லையா? டயலாக் ஆமா, அடிக்குது. ஆமா பாருங்க மேடம். எப்படி மாத்தி என்னையவே ஒரு பைத்தியமாக்குற மாதிரி. அதேதான் மேடம் இப்ப என்கிட்ட கேட்டேன், உன் பேச்சு அவ கேட்பாளா, உன்னோட நிலைமைக்கு உன்னோட சூழ்நிலைக்கு பொண்ணோட வருவாளா, வாழ்றது கஷ்டம். அவ பேசுறத மாத்தி மாத்தி இல்ல நம்ம பேசுவாம்மா. அந்த முடிவு எடுக்க வேண்டாங்க. சரிங்க சொல்லுங்க. உங்க மகனே உண்மையிலேயே அந்த பொண்ணை விரும்புற பட்சத்துல அந்த பையன் என்னைக்காவது வந்தா தாராளமா இருக்கட்டும் மேடம். வந்து இருந்துட்டு போகட்டும். நானும் ஆனா அதான் இதுக்கு சொல்றேன். மேல என் கணவர் என்னுடைய அன்பு உண்மையா இருக்கிற பட்சத்துல என் கணவர் என்ன தேடி வச்சு சின்ன பையன் 20 வயசு பையன் எங்க போயிருவாரு? அப்படிலாம் மறந்துட்டு விட்டுற முடியாது. உண்மையிலேயே நீங்க விருப்பமா கல்யாணம் பண்ணி இருக்க பட்சத்துல 2 பேருக்கும் அவர் தேடி வருவார். ஒரு நாளைக்கு உங்களை சீக்கிரம் வருவார். ரொம்ப காலமெல்லாம் போக முடியாது. இனி அவங்கள கூப்பிட்டு டார்ச்சர் பண்றது, மிரட்டுறது, இந்த வேலை இன்னையோட மறந்துரு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நியாயமா இருந்தா தாராளமா செய்யலாம். அது நானே இல்ல உனக்கு செஞ்சிருவேன் வேற மேடம். ஏதாவது வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, மேடம், நீ அலைஞ்சுக்கோ. நானே இனி இந்த பண்ணிடுவேன். ஃபேமிலியவோ இனி இவங்களையோ டார்ச்சர் பண்றதை விட்டுரு. உண்மையிலேயே உன்னுடைய காதல் உண்மையானதா இருந்தா, உன் மேல கணவர் ரொம்ப அன்போட தான் இருக்கிறாருங்கிறது உண்மையா இருந்தா ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க மாட்டாரு. கூடிய விரைவில் உன்னை வந்து சேருவார். தெரியுதா? அதுக்கு அவங்க யாருமே தடை கிடையாது. தடை இல்ல மேடம். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது ட்ரபிள் பண்ணா எங்களுக்கு போன் பண்ணுங்க. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நாளை சந்திப்போம் நேயர்களே. மீண்டும் நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்